ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவியில தான் வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஃபயர்மேனு, ஸ்டோர் கீப்பரு, எம்டிஎஸ் உட்பட வந்து பல பதவிகள் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு மொத்த வேக்கன்சி வந்து 1097 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க 35,400லேருந்து 1,12,400 வந்து இருக்கும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் முடிச்சதுலேருந்து 12த் ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரின்னு வந்து எல்லாருக்குமே சான்ஸ் குடுத்துருக்காங்க. பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 18th ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் நேவியிலருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸோ குரூப் பி அண்ட் குரூப் சி லெவல்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு குரூப் பி லெவல்க்கான கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 44,900லேருந்து 1,42,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அதே வந்து உங்களுக்கு வந்து பாருங்க ஸோ சார்ஜ் மேன் இந்த மாரி வந்து உங்களுக்கு குரூப் பி லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ்லயே இன்னொரு கேட்டகரிக்கு வந்து 35,400லேருந்து 1,12,400 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதே குரூப் பில வந்து இன்னொரு கேட்டகரிக்கு வந்து ஸோ சார்ஜ் மேன்லயே வந்து இன்னொரு கேட்டகரி. ஸோ இதுக்குமே வந்து சேம் சேலரி தான். வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா 1097 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா குடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் மேன்ல வந்து எலக்ட்ரிக்கலு, சார்ஜ் மேன்ல வந்து எலக்ட்ரானிக்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வெப்பன் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாரி வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களுக்கு வந்து இதில வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு தனித்தனியா இருக்கு. சேலரியுமே உங்களுக்கு வந்து அந்த குரூப் பி, குரூப் சி லெவல்ல வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ குரூப் சி லெவலுக்கான சேலரிலாம் வந்து 29,200லேருந்து 92,300 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். இதில வந்து பாருங்க பார்மசிஸ்ட் கேட்டகரி குடுத்துருக்காங்க. கேமராமேன் கேட்டகரிக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டோர் சூப்பரண்டுங்கிற கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க ஃபயர் என்ஜின் டிரைவரு, ஃபயர்மேன் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஃபயர்மேனுக்குலாம் வந்து 19,800லேருந்து 60,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து 90 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து ஸ்டோர் கீப்பர் கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க 176 வேக்கன்சி இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பாருங்க உங்களுக்கு குரூப் சி லெவல்ல தான் அந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. சிவிலியன் மோட்டார் டிரைவர் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. 117 வேக்கன்சி இருக்கு. டிரேட்ஸ்மேன் மேட்டுங்கிற கேட்டகரியில வந்து பாருங்க உங்களுக்கான போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர்ங்கிற கேட்டகரி இந்த மாரி வந்து ஸோ உங்களுக்கு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து உங்களுக்கான வேக்கன்சியா இருக்கட்டும், சேலரியா இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்க ஒன் பை ஒன்னா செக் பண்ணிக்கோங்க. மல்டிடேஸ்கிங் ஸ்டாஃப்ங்கிற கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து 1000+ வேக்கன்சியோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுமே குடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்றவங்களுக்குலாம் 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாரி சார்ஜ் மேன் கேட்டகரியில வந்து பாருங்க 18லேருந்து 30 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அதே சார்ஜ் மேன்ல வந்து இன்னொரு கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க 18லேருந்து 25 அதுக்கப்புறம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு பார்மசிஸ்ட் கேட்டகரிக்குலாம் 18லேருந்து 27, கேமராமேனுக்குலாம் 20லேருந்து 35 இந்த மாரி வந்து போஸ்டிங் வைஸா ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசிலாம் வரீங்கன்னா உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அத நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ இப்ப ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க 10த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஸோ அந்த அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க நர்ஸா வந்து ட்ரெய்னிங்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அதே மாரி வந்து மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் இதில வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க சார்ஜ் மேன் கேட்டகரியில வந்து நீங்க நேவல் ஏவியேஷனுக்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்கும் வந்து பாருங்க ஸோ அந்த பெட்டி ஆஃபீசர் இதில வந்து நீங்க வந்து ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட்டான இது வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க டிப்ளமோல வந்து ஏரோநாட்டிக்கலோ இல்லன்னா வந்து ஸோ எலக்ட்ரிக்கலோ, மெக்கானிக்கலோ, டெலிகம்யூனிகேஷனோ, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த மாரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க 10த் முடிச்சுட்டு அப்ரூவ்ட் அப்ரண்டிஸ்ஷிப் வந்து நீங்க பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் மேன்லயே வந்து பாருங்க அம்யூனிஷன் ஒர்க் ஷாப்புங்கிற கேட்டகரிக்குலாம் வந்து பேச்சுலர் ஆஃப் சயன்ஸ் டிகிரி நீங்க வந்து பிசிக்ஸோ இல்லன்னா கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருந்தாலும் சரி, இல்லன்னா மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா டிப்ளமோல கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். சார்ஜ் மேன்ல வந்து மெக்கானிக் கேட்டகரிக்குலாம் நீங்க டிப்ளமோல மெக்கானிக்கலோ இல்லன்னா எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸோ, புரொடக்ஷனோ இந்த மாரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது மாரி வந்து சார்ஜ் மேன்ல வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல குடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் குடுத்துருக்காங்க, வெப்பன் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாரி வந்து ஸோ உங்களுக்கு பர்ட்டிகுலரா வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு கேட்டகரி வைஸா உங்களுக்கான சேலரிலருந்து உங்களுக்கு வந்து இதில வந்து பாருங்க உங்களுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இதில வேரி ஆகும். நீங்க ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில வந்து பாருங்க ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பார்மசிஸ்ட் கேட்டகரிக்குலாம் ஸோ 12த் நீங்க முடிச்சிருக்கணும். அதில வந்து சயன்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம டிப்ளமோல வந்து பார்மசி முடிச்சிருக்கணும். பார்மசிஸ்ட்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. கேமராமேன் கேட்டகரிக்குலாம் நீங்க 10த் முடிச்சுட்டு டிப்ளமோல அது சர்டிஃபிகேட்டா வந்து நீங்க பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்டோர் சூப்பரண்ட் கேட்டகரிக்கு நீங்க டிகிரில வந்து சயன்ஸ் வித் பிசிக்ஸ் இல்லன்னா வந்து கெமிஸ்ட்ரி இல்லன்னா மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். ஃபயர் என்ஜின் டிரைவருக்குலாம் 12த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள். இது மட்டும் இல்லாம ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்க்கான டிரைவிங் லைசென்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கணும். பிசிக்கலுமே வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ செஸ்ட் அதுக்கப்புறம் வெயிட் இதெல்லாம் வந்து அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாரி இங்க குடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் எண்டுரன்ஸ் டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபயர்மேன் கேட்டகரிக்குமே வந்து 12th நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் ஃபயர் ஃபைட்டிங்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து ஃபிசிக்கல் வந்து பார்ப்பாங்க. எண்டுரன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஸ்டோர் கீப்பருக்குலாம் வந்து பாருங்கள் 12th நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சிவிலியன் மோட்டார் டிரைவருக்குலாம் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கான 1 இயர் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும். ட்ரேட்ஸ்மேனுக்குலாம் வந்து பாருங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து இந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் 10th முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு மீட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கேட்டகரிக்கும் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் உங்களுக்கு ஜாபோட ப்ரொஃபைல் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்ன பற்றில அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேன் ஃபீமேலுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க ₹295 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சிட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் வந்து இருக்கும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே கொடுத்துருக்காங்க. சிலபஸ்மே வந்து உங்களுக்கு வந்து இங்கே கீழே வந்து இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 18th ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனு. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.